வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வந்து மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். மார்கழி மாசம் அப்படின்னாலே பொங்கல் 1-2 நாளைக்கு வந்து எல்லாரும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவா. அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு துளி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவா. கொஞ்சம் நம்ம டிஃபரெண்டா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மாசம் ஃபுல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவா. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்லா மணக்க கண்ணுக்கு அழகா, உடம்புக்கு ஹெல்த்தியா கருவேப்பிலை வெண்பொங்கல் பண்ண போறோம். இது நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம கிடைக்கும் போது இந்த மார்கழி மாசம் அப்படின்னே இல்லை, எப்ப வேணாலும் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை வெண்பொங்கல் குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பொங்கல் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, இதே கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். பைத்தம்பருப்பு கலர் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறிருக்கிற அரிசி பைத்தம்பருப்பு தண்ணியை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். அதுல இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்து அதே கப்ல 5 கப்பு தண்ணி அளந்து சூடு பண்ணிருக்கேன். இந்த வெந்நீரை குக்கர்ல விட்டுப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். குக்கர் மூடிய மூடிட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட நிறம் மாறாம லேசா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மாதிரி வதக்கும் போது வாசனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கருவேப்பிலை வதக்கியாச்சு. நல்ல கலர் மாறாம லேசா சுருண்டு வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடிய திறந்துடலாம். பொங்கல் பாருங்க, நல்லா குழைவா ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சிருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துருவோம். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் சேர்த்து விட்டுருவோம். ஸ்டவ்ல அதே பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவி விட்டு இது போல நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இஞ்சியை வந்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகு. மிளகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா வறுபடட்டும். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம தாளிச்சதை பொங்கல்ல சேர்த்துருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சு சேர்த்திருக்கிற அந்த கருவேப்பிலை பேஸ்ட், நம்ம இப்ப தாளிச்சிருக்கிறது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை பொங்கலை வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். கருவேப்பிலை வெண்பொங்கல் பிரமாதமா ரெடி ஆயாச்சு. பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பார்க்கும் போதே வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். வாசனையும் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. கருவேப்பிலைக்கே வந்து ஒரு நல்ல மனம் இருக்கும். அது நம்ம அரைச்சு வேற சேர்த்திருக்கோமா, இன்னும் கொஞ்சம் வாசனை தூக்கலா இருக்கு. நல்லா இஞ்சி மிளகு ஜீரக வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற நெய், இஞ்சி ஜீரகம் மிளகு இந்த எல்லா வாசனையுமே இருக்கு. ஆனா எல்லா வாசனைக்கும் மீறி அந்த கருவேப்பிலை வாசனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சாப்பிடும்போது நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கு. எப்பயுமே வந்து நம்ம கருவேப்பிலை எதுல சேர்த்தாலும் சரி, ரொம்ப சிரத்தையா நிறைய பேர் எடுத்து வச்சிருவா இல்லையா. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா யாராலையும் அந்த கருவேப்பிலை பிரிச்சு எல்லாம் எடுக்கவே முடியாது. அதோட சத்தும் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். எப்பயும் வந்து நம்ம மைல்டா வெண்பொங்கல் பண்ணுவோம், அதுவும் நல்லா இருக்கும். இருந்தாலும் டிஃபரெண்டா இதை போல கருவேப்பிலை பொங்கல் பண்ணி பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மார்கழி மாசத்துல இந்த கருவேப்பிலை வெண்பொங்கல் பண்ணி நம்ம அது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப பிரமாதமா அமையும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.